ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா அழகான லேடிஸ்க்காக, இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் ஆன லேடிஸ்க்காக. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. குழந்தைக்காக, ஹஸ்பண்டுக்காக, ஃபேமிலிக்காக நிறைய வேலைகள் பண்ணுறோம். நம்ம கண்டுக்காமே போய்ட்டோம். இன்னும் சொல்லப்போனால் மறந்தே போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தேடி எடுக்கலாமா? கொஞ்சம் உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்களேன். நிறைய சோகமான வருத்தமான நிகழ்வு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது சந்தோஷமான நிகழ்வு வந்து ஹாப்பி இல்லையா நம்ம உருவாக்கலாம். ஸோ இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மீ டைம் சொல்லுவாங்க. எனக்கான டைம். நமக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கலாம். லிஸ்ட் பண்ணுங்க. எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், கதை கேட்க பிடிக்கும், டிவி பார்க்க பிடிக்கும், படம் பார்க்க பிடிக்கும், ஊர் சுத்த பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்காக 24 மணி நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மீ டைம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னர் சைல்டு ஹாப்பியாக இருக்கும். இன்னர் சைல்டு மீன்ஸ் நீங்கள் தான். உங்களுக்கு இன்னர் சைல்டு ஹாப்பியாக இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது மூலமாக உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும். உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்க மூலமாக உங்களுக்கு சொசைட்டி நல்லா இருக்க. ஸோ ஒரு லேடிஸும் நமக்கான டைமை தேடி எடுத்து நம்ம சந்தோஷமாக நம்மளே வச்சுக்கிற மூலமாக நம்ம சுற்றி எல்லாரும் என்ன வச்சுக்கிறது நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். இது செல்ஃபிஷஸ் சொல்லுவாங்க. செல்ஃபிஷஸ் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப்ஃபுல்னஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.